வணக்கம். வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சேனலுக்கு எப்போதும் போல உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு 2024 ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள். மாத பலன்கள்ல உங்க கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி நடக்கும், சிம்ம ராசி லக்ன அன்பர்களுக்கான பலன். ராசிக்கும் லக்னத்துக்கும் நீங்க எடுத்துக்கங்க, கண்டிப்பா பொருந்தும். உங்க சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களுக்கு உங்க ராசிக்கு ராசிநாதன் எப்படி இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்தில் திக்பலம். ஜூன் மாதம் சூப்பர், முதல்ல மைண்ட்ல வச்சுக்கங்க. ஜூன் 15க்கு மேல லாபஸ்தானத்துக்கு போறாரு, அது இன்னும் டாப். நிறைய நெருக்கடிகள் பிரச்சனைகள் இருந்தா குறையக்கூடிய காலமாக இருக்கிறது, காணப்படுகிறது. பிரச்சனைகள் இருந்தா தீர்வு, ஒரு மன நிம்மதி, தொழில்ல விருத்தி, தொழில்ல ஒரு திருப்தி, தொழில்ல ஒரு தன்னிறைவு, மனநிறைவு கிடைக்கிற ஒரு காலமாக இருக்கும். இதுலயும் உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க செக் பண்ணிக்கிறது, அந்த தசாபுத்திகளை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 2ஆம் இடத்தில் கேது, பார்த்து பேசுங்க. பேச்சுதான் உங்களுக்கு எதிரியே. கவனமா பேசல, கட்டி உருண்டுக்கணும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும், மனநிறைவு இருக்காது. 2ல் கேது இருந்து 12ஐ பார்ப்பதால் எவ்வளவு பணம் வந்தாலும் வட்டி கட்டுறதுக்கும் செலவு பண்றதுக்கும் பொருளாதாரத்தை தக்க வைக்க முடியலையேங்கிறதுக்கும் ஃபீல் இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்கறதால, 2ல் இருந்து 4ஆம் இடத்தை கேது பார்க்கறதால உங்களுடைய ஹெல்த் கவனமா பார்த்துங்க. தாயாருடைய ஆரோக்கியம் கவனம், கீழே மேல விழுந்துடாம பார்த்துக்குங்க, கவனம். அதே போல 3ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல முயற்சி, தொழில் முயற்சி நல்லா இருக்கும். 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 10ல், 2 வருமானம், 11 லாபம், 10 தொழில். தொழிலில் லாபமும் வருமானமும் நிச்சயமாக நன்றாக இருக்கும், சூப்பரா இருக்கும். 4ஆம் இடம்ங்கிறது சொத்து, சுகம், இடம், நிலம், வீடு, வாகனாதி யோகங்கள். அவர் போய் செவ்வாய் 9ஆம் இடத்துல திரிகோணத்துல ஆட்சி, ரொம்ப விசேஷமான அமைப்பு. இதுல என்ன விசேஷம்னா, சிம்மராசி சிம்மலக்னக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துல 9 குடையவன் 9லே, 10 குடையவர் 10லே, 11 குடையவரும் 10லே, 2ஆம் அதிபதி மகா தனபாக்கி யோகம் மாதிரி அப்படி மெல்ல ஒரு விமோச்சனத்தை காட்டுது. ஏதோ ஒரு ரூபத்துல 2 பணம் வரப்போகுது, அப்படியே விமோச்சனம் அடைய போறீங்க இந்த ஜூன்ல. இதுக்கு டெவலப் பண்ணிக்க ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல உங்களுக்கு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக சனி இருக்கார். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவு, உங்களுடைய பார்ட்னருக்குள்ள பிரச்சனை வராம பாத்துக்குங்க. மனைவிக்கோ கணவருக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் கவனமா பாத்துக்கணும், நிதானமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இந்த சுகர் பேஷண்ட் எல்லாம் இருந்தீங்கன்னா அந்த லெவல் ஏறி இறங்கும், கரெக்டா போய் பாத்துக்குங்க. ப்ரெஷர் ஏறி இறங்கும், கவனம். ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வைக்கும். எதுக்காகவா, திடீர்னு போய் பார்த்துக்கலாமே அப்படின்னு தோணும், அதெல்லாம் போய் பார்க்க வைக்கும், பார்த்துக்குங்க. அதே போல 5 குடையோன் 10ல் உங்க குழந்தை இருந்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும், வளர்ச்சி நோக்கி பயணம் பண்ணுவாங்க. ஜூன் மாசம் சிறப்பான மாதமாக இருக்கிறது. 2ஆம் இடத்தை குரு பார்வை செய்யறதுனால கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. கிடைச்ச இடத்துல, கேட்ட இடத்துல கிடைச்ச அந்த பணம் கிடைச்சிடும். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் மிகுதியா மேம்படும், குரு பார்வை இருக்கிறதால. 6ஆம் இடத்தை பார்ப்பதால கடன் அடைக்கிறதுக்கு தீவிர முயற்சி பண்ணுவீங்க. சிலர்லாம் ஒரு சொத்தை வித்து கட்டிட்டு ரிலாக்ஸா இருக்கலாம், மைண்ட் நிம்மதியா இருக்கலாங்கிற உங்களுக்கு எண்ணம் வரும் இப்போ, அந்த மாதிரியான ஃபீல். அதே போல சனி உங்களுக்கு 6 குடையவர் 7ல் இருக்கார், அவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க அப்பா கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வராம பார்த்து. 8ல் ராகு இருக்கு, அதுதான் இடைஞ்சலே, டேமேஜ், ஒட்டுமொத்த டேமேஜ் அந்த 8ஆம் இட ராகு தான். சிம்மராசி சிம்மலக்னக்காரங்களுக்கு நிதானமா போய் நிதானமா வாங்க. நிறைய இந்த 6 மாசமா ராகு கேது பயிற்சியாகி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமே ஆச்சு. ஆமா, 5-7 மாசம் ஆச்சு. இப்ப இந்த 7 மாசமாவே சிம்மராசி சிம்மலக்னக்காரங்க நிறைய சோதனை. இப்ப போதாதுக்கு 10ல் குரு வந்துருச்சு சார், வேலையே போச்சு சார், நீங்க வேற ஒண்ணு போராட்டமா இருக்கு சார், நிம்மதியே இல்லை சார். சிம்மராசி சிம்மலக்னக்காரங்க அப்படி ஒரு மனநிறைவு, நிம்மதி இல்லாம இருக்காங்க. இதுல ரிஷபராசிக்காரங்களா இருந்து சிம்மலக்னக்காரங்களா இருந்தா ஜென்ம குரு, லக்னத்துக்கு 10ல் குரு, பதவியும் பறிபோகும். ராமர் வனவாசம் ஜென்மத்தில் குரு, ராமர் வனவாசம் அலைய விடும், எதுக்கு சுத்துறன்னே தெரியாதுன்னு சுத்த விட்டுட்டு இருக்கும். அப்படியெல்லாம் அந்த கிரகம் இப்போ உங்களுக்கு அந்த பொசிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நிதானமா போறது நல்லது. ஆனால் மிகச்சிறந்த வளர்ச்சியும் இந்த ஜூன்ல கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. கெட்டது எல்லாத்துக்கும் இருக்கும், யாருக்குதான் இல்லை. நல்லது எவ்வளவு இருக்கோ அதை கேட்ச் பண்ணுங்க, அதை வச்சு டெவலப் பண்றதுக்கு பாருங்க, முன்னேற்றத்தை கொடுங்க. பதவிகள் கிடைக்கும், அரசு வேலை எழுதுறவங்க, அரசாங்கத்துக்கு முயற்சி பண்றவங்க,
இதுக்கெல்லாம் சூப்பர். குழந்தை பேரு, அதே போல உங்களுக்கு குழந்தைக்கான விதிகள் இதெல்லாம் கரெக்ட். கன்சீவா இருக்கிறவங்க கொஞ்சம் ஜூன் மாசம் கவனமா இருங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதாவது நடந்து போறது, உட்கார்றது, எந்திரிக்கிறது, பெண்கள் கன்சீவா இருக்கிறவங்க தயவு செய்து ஜூன் மாசம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா 5ஆம் அதிபதி குழந்தைக்கானவர், 8 அவரே வர்றார் குரு, அங்க ராகு இருந்து குருவை பார்க்கிறார், 5 பார்க்கிறார். அப்படி பார்க்க கூடாது. பார்த்தா குழந்தைக்கு ஸ்கேன் எடுத்தேன், சில ஹார்ட் பீட் தொந்தரவு இல்லை ஏதோ வளர்ச்சி குறைவுன்னு எதையாவது ஒண்ணு கிரகம் விடாது, அப்படியே கதை கட்டி விட்டுரும். இது கன்சீவா இருக்கிறவங்க பயந்துக்கு வேண்டாம், எச்சரிக்கையா இருக்க சொல்றோம், கவனமா இருக்க சொல்றோம். முன்கூட்டி ஸ்கேன் டேட் எல்லாம் தள்ளி போடாம போய் பார்த்துருக்கு, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் கவனமா பார்த்துருக்கு. மருத்துவ ஆலோசனைகள் கன்சீவா இருந்தீங்கன்னா சரியான முறையில பெண்கள் வாங்கிக்கணும். அதே போல தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து, பாக பிரிவினை இதெல்லாம் சரியான முறையில ஆகிறதுக்கான காலம். ஆனாலும் இதுல ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, 8ல் இருக்கிற ராகு தொழிலானாலும், குழந்தையானாலும், வேலையானாலும், வருமானமானாலும், புகழானாலும் தடை செய்து போராட வைத்துத்தான் இந்த மாதம் கொடுக்கும். அப்ப ராகுவுக்கு தான் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும், அவர்கிட்ட தான் நீங்க சரணாகதி பண்ணணும். அப்ப 8ல் ராகு இருப்பதால் விருப்பம் இருப்பின், நேரம் இருப்பின், 8ஆம் இடத்தில் ராகு, காளகஸ்தி போயிட்டு வாங்க, திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. என்ன கிழமை போகணும்? சண்டே அன்னைக்கு போயிட்டு வாங்க. குறிப்பா ராகு காலம் 4 to 6. காளி, துர்க்கை, பத்ரகாளி வழிபாடு, மகிஷாசுரவர்த்தினி, வாராகி, பிரித்திங்கரா, சரபேஸ்வரர் போன்ற உக்கர தெய்வங்களின் வழிபாடு ஞாயிறு ராகு காலத்தில் செய்வதால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், மனமகிழ்ச்சி கிடைக்கும், ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். இந்த சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 70% மேல ஒரு நல்ல மாதமாகத்தான் காணப்படுது. பயப்பட தேவையில்லை, நல்ல நிம்மதியாக டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு இறைவன் பலம் துணை இருக்கும். கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மரியாதை குடு அப்படின்னு கேட்டு வாங்குற லக்னம் சிம்ம லக்னம், சிம்மராசி. மரியாதை குறைவு ஏற்பட்டுச்சு அவ்வளவுதான், 3 வேளை சாப்பிடாம கூட இருந்துருவேன். மரியாதை மட்டும் இல்ல, மூஞ்சில முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னா சிம்மராசி சிம்ம லக்னம். அவ்வளவு தன்மானம்ங்க அந்த ராசிக்கு உண்டான குணம். சிம்மம் பெயர் புகழுக்கு உண்டான இடம் இல்லையா, அதனால அவங்க நேச்சரே அப்படித்தான். ஆனா ஒன்னும் தெரியாதுங்க, வெகுளி 5 minutesல மறந்துடுவாங்க, அதுவும் இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.